ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லாம் உங்கள் அம்மா வீட்டை காமிங்க, ஹோம் டூர் போடுங்க, தமிழ்நாட்டு ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பாவை காமிங்க அப்படிலாம் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ஹோம் டூர் மட்டும்தான் போட போகிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரான்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் மட்டும் ஹோம் டூர் காமிக்கிறேன். ஸோ வெல்கம் டு எங்கள் அம்மா வீடு. வாங்க, எங்கள் அம்மா வீடு. எங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஒரத்தநாடு செம்மன்கோட்டை கிராமத்தில் இருக்கோம் நாங்கள். இது கிராமம் தான். நான்லாம் சின்ன பிள்ளைகளுக்குள்ள ரொம்ப கிராமமாக இருந்துச்சு. இப்போ சுற்றிலும் பாருங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியும் அது இதுன்னு வந்துட்டு பக்கத்தில் எல்லாம் வீடெல்லாம் வந்து அப்படியே மாறிடுச்சு, சிட்டி ஆகிடுச்சு. இப்போது ஒரத்தநாடு சிட்டி ஆகிடுச்சு. இப்போது அதெல்லாம் பில்டிங் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஹோட்டல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்கரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கிட்டு மரப்பட்டை, இங்கிட்டும் மரப்பட்டை, அந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இங்கிட்டும் மரப்பட்டை. இந்த மாதிரி ஃபுல்லாகவே சிட்டி ஆகிடுச்சு எங்கள் ஏரியா. சரி வாங்க, எங்கள் ஊரை போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டை இதுதான் எங்கள் வீடு, எங்கள் அம்மா வீடு. இதெல்லாம் வந்து பழைய மாமரம், எங்கள் ஆத்தா வச்ச மரம். இதெல்லாம் எங்கள் ஆத்தா சின்ன பிள்ளைல வச்சதான். எங்கள் தாத்தா சின்ன பிள்ளை வச்சதான். ரொம்ப காலமாக அந்த மாமரம்லாம் இருக்குது, ரொம்ப வருஷமாக. பாருங்க, இதுதான் எங்கள் வீடு. இதுதான் எங்கள் வீடு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீடு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ தான் நம்பி கல்யாணத்துக்காண்டி கொஞ்சம் மாற்றி கட்டியிருக்கான் நம்பிக்கை. இங்கே வந்து பூச்செடி வைக்கிறதுக்காண்டி, துளசி மாடம், அது பூச்செடி வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன இடம் மாதிரி தின்ன மாதிரி ஒதுக்கியிருக்கான் செடிக்காண்டி. இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, பூக்கும். இப்போ நம்ம பூக்கலை. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் பாலும் ஆப்பமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாச்சு தேங்காய் பாலும் ஆப்பமும் சாப்பிட்டு. நேற்று மாவு அரைச்சி வச்சுட்டோம். இன்றைக்கி தேங்காய் பால் செய்யணும். அதுக்காண்டி தான் அது ரெடியாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் இவர் எங்கேயோ பார்த்துருப்பீங்களே. அப்புறம் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். சுமித்ரா, கூப்பிடு வந்தவங்கள வாங்கன்னு. சுமித்ரா, இதான் என் தம்பி ஒய்ஃபு, நாத்தனால என் தம்பி ஒய்ஃபு. அம்மா கிச்சனில் லைட்டை போடுமா, காமி சுற்றி காமி. ஓ வீடு தான், நீ தான் காமிக்கணும். இதுதான் கிச்சனு, அடுப்படி வச்சுருக்காங்க. இது நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அடிப்படை இருக்குது. அது வந்து அங்கே பாருங்கள், அங்கே வந்து அடுப்பில் சமைக்கிறதுக்காண்டி அது தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சுமத்துற ஒன்று, இந்த இது சீதனம், அதெல்லாம் பொட்டி நம்ம இல்லை என் தம்பி பேர். அதுக்கப்புறம் அங்கே சுமத்ரா பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து சீதனம் அப்படிதான் இருக்கும். இதை பார்க்குறீங்களா? உள்ள இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தூக்கி ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க. அதெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க. முடியாது சாமி, தூக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சீதனம். அந்த காலத்தில் எங்கள் பிரியமெல்லாம் வச்சுருந்து பார்த்துருக்கேன் நான் அந்த வீட்டில். அப்புறம் அங்கே பீகாரில் பார்த்துருக்கேன். எங்கள் பீகாரில் வந்து இதுலேயே கொஞ்சம் சிம்பிளாக வந்து என் மாமியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து சும்மா தகர இதில் வந்தேன், நானும் வச்சுருக்கேன் இது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் வாங்க வீட்டுக்கு போகலாம். போய் சுற்றிக்காம சுமத்துறா. வரலாமா? எல்லாரையும் கூப்பிடணும்ல, வாங்கன்னு. என்ன ஒரே ரூம் தான். இதுதான் எங்கள் வீடு, பார்த்துக்கோங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட். அப்புறம் இதெல்லாம் தம்பிக்கு வந்த கிஃப்ட். இதெல்லாம் இதுதான் ஹாலு, பார்த்துக்கோங்க. இதுதான் ஹாலு. எங்கள் வீட்டில் ஒரே ரூமும் ஒரே இதுதான், ஒரே வீடு தான்.
அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மாச்சி பாருங்க, இது எங்கள் அம்மாச்சி, எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது எங்கள் தாத்தா, இது எங்கள் இவங்க 4 பேருமே எனக்கு உயிர். ஸோ எல்லாம் என் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்களும் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதான் லட்சுமி பார்த்தேன். எனக்கும் உங்களுக்கு தான் அடிக்கடி சண்டை வரும். ரொம்ப நல்லவன். இது எங்கள் அம்மாவோட பீரோவில் எங்கிட்ட நாங்கள் துணியெல்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் கிஃப்ட்டு கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் இதெல்லாம். அம்மோ இல்லை அதெல்லாம் சாமி ரூமே பாருங்க. சாமி ரூமு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரூம் என் தம்பி ரூம் மட்டும். இது வந்து ராமேஸ்வரம் போகல எடுத்துகிட்டு வந்தது. இது வாங்கினது வந்தது, நம்பி வாங்கி கொடுத்தான். இதான் என் தம்பியோட ரூம். மேலே சீட்டு, கீழே வந்து அந்த வந்து சொருவுகளும் சொல்லுவோம்ல, அது வச்சுருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வீடு, அவ்வளோதான். இது வந்து கீழே சிமெண்ட் போடாமல் இருக்குது, சிமெண்ட் போடணும். இது அடுப்படி கீழே பூசாமல் இருக்குது. அவசரம்னு முடிச்சு வச்சுருக்காங்களாம். இன்னும் கீழே பூசலை, சிமெண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் பூசாமல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு இந்த சைடு பாத்ரூமு, எங்கிட்ட ஆடு மாடு கட்டுறவங்க அந்த கொட்டாயி. ஸோ இது நம்ம சொல்லும் நம்ம மாட்டு ரொம்ப மோசமான கோபக்காரியம் கூட. முன்னாடி நிறையா வலைக்கட்டை இருந்துச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு. நிறையா அங்கே பாருங்கள், நிறையா அழிச்சாச்சு. இந்த ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே வலைக்கட்டை தான் இருந்துச்சு. இந்த இது வரையும் அதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த பந்தை போகிற இது போட்டனால அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. 2 வலைக்கட்டை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு லெமன் எலுமிச்சை மரம் வாங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் பாதை, இதுதான் எங்கள் வீட்டுக்கு வர பாதை. எங்கிட்ட தான் வரணும், போகணும். இதுதான் மெயின் ரோடு. அதான் அது வந்து புதுக்கோட்டை பைபாஸ் மெயின் ரோடு. இதெல்லாம் இப்போ போட்ட கண்ணுட்டி. எப்படி சொன்னாங்க, ஊருக்கு வந்த பிறகு நான் இந்த மாட்டை நான் வாங்கினது இல்லை, எங்கள் அம்மா காசு கொடுத்து நான் போய் அந்த திருவோணம் அங்கே போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இப்போ வந்தோன்னு தான் கண்டுபிடிச்சி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சிம்பிளாக இருக்கும் எங்கள் வீடு, நல்லாயிருக்கும். ஆனால் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது. எப்படி சொல்கிறது, மன கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். வீடு இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.